மாலை ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிங்க. தேவனுடைய சமூகம் இங்கே வரட்டும். ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை நம்முடைய பரிசுத்தக்கார கூட இருக்கட்டும். ஆராதனை கலந்து கொள்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். பிரச்சனைகள் ஒரு முடிவு வரட்டும். அற்புதங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க. ஏறெடுக்கிற பாடல்கள், வார்த்தைகள் எல்லாம் பிள்ளைகளை திருப்தியாகட்டும். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கும். துவக்கம் முதல் முடிவு பரையணும் பரிசுத்தக்கார கூட இருக்கும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருக்கே எல்லா துதி கனம் மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாரும் கர்த்தரை ஆராதித்து அவருடைய சமூகத்திலே மகிழும்படி வந்திருக்கிறோம். எங்களோடு கூட அந்த ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த தெரிந்த பாடல்களை நாம் பாடுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்ருவின் சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அக்கினி சோதனை பட்சிக்க வந்த போது முட்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி
சோதனை பட்சிக்க வந்தோம். முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிற நேரம். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர், கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். வெள்ளம் போல நிந்தைகள் மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே ஜெபிக்கும்படி திட நம்பிக்கையும் தைரியத்தையும் அவர் ஈந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை நாம கிரேஸ் வர்ஷிப் சென்டர்ல இருந்து கர்த்தருடைய கிருபையை நம்ம போற்றி பாடுவோம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை கூட திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த கடைசி 2 சரணங்களை மட்டும் நாம் பாடலாமா? திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை வாழ்த்துகிறோம். உம்மை துதிப்பதே எங்களுடைய ஸ்லாக்கியம் கர்த்தாவே. உம்மை இல்லாமல் வேற யாரை நாங்கள் துதிக்க முடியும் கர்த்தாவே? ஆண்டவரே, எங்களுடைய இந்த அந்தி சாய்கிற நேரத்திலே நாங்கள் துதிக்கிற இந்த ஸ்தோத்திர பலி ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல பிரீதியா இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு சங்கீதம் இது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், தாழ்ச்சி அடையேன். இந்த சங்கீதத்தை நாம் தொடர்ந்து பாடலாக நாம் பாடுவோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் தாழ்ச்சி அடையேன். ஆங்கிலத்திலே சொல்லியிருக்கிறது I shall not want. எனக்கு என்னுடைய wants, என்னுடைய desires, எல்லா என்னுடைய வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நமது பரம தகப்பன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்ட வல்லவர், நம்மளுடைய வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்ற வல்லவர். நாம் சேர்ந்து துதிக்கலாமா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து
இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஆத்துமாவை தேற்றும் நேசரனை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. ஆத்துமாவை தேற்றும் நேசரனை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதை நடத்துகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினும் மாபெரும் தீங்குக்கும் அஞ்சேன். மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினும் மாபெரும் தீங்குக்கும் அஞ்சேன். கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியம் ஆயத்தம் செய்தார். சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியம் ஆயத்தம் செய்தார். என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பிய வழிய செய்தார். என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பிய வழிய செய்தார். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஜீவன் என்னில் உள்ளம் காலம் வரையோ நன்மை கிருபை தொடரும். ஜீவன் என்னில் உள்ளம் காலம் வரையோ நன்மை கிருபை தொடரும். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அல்லேலூயா. இந்த வேளையில எந்த சூழ்நிலையில நீங்கள் இருந்து இந்த ஆராதனையில எங்களோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பீர்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you ஜெபத்துல. நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி இயேசப்பா. ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறீர். நாங்கள் தாழ்ச்சி அடையும் புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்தி செல்கிற தேவன். ஆண்டவரே, இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே புல்லுள்ள இடங்களிலே மேய்த்தரணும். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தரணும். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே அவர்களை நடத்தும் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான தடைகளின் மத்தியிலும் உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுங்க ஏசப்பா. அவர்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்தருளுங்க. அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே அவர்களை நடத்துங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Thank you Lord. இந்த சங்கீதம் 18 இப்படியாக சொல்லுகிறது,
என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இந்த சங்கீதத்தை நாம் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். ஹல்லேலூயா. நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. Thank you Lord. பலத்தினால் என்னை இடை கட்டி மான்களின் கால்களை போலாக்கி, பலத்தினால் என்னை இடை கட்டி மான்களின் கால்களை போலாக்கி, நீதியின் சால்வை எனக்கு தந்தீ, நீதியின் சால்வை எனக்கு தந்தீ, உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார், உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போது, துர்ச்சன பிரவாகம் புரண்ட போது, மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போது, துர்ச்சன பிரவாகம் புரண்ட போது, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்பு, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்தார், உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே அன்பு கூர்ந்திடுவே. தயை செய்பவனுக்கு நீ தயையுள்ளவர், உத்தமனை நீ உயர்த்திடுவே. தயை செய்தவனுக்கு நீ தயவுள்ளவர், உத்தமனை நீ உயர்த்திடுவே. புனிதனுக்கு நீ புனிதனன்றோ, புனிதனுக்கு நீ புனிதனன்றோ. புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என் பலனே அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வே, உம்மாலே ஓர் மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வே, உம்மாலே மதிலை தாண்டுவே.
ஜெயமெடுப்பே சதா காலமும் ஜெயமெடுப்பே கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தீ உமது கரம் என்னை உயர்த்தோ ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தீ உமது கரம் என்னை உயர்த்தோ கர்த்தரை அல்லாமல் தேவனில்லை கர்த்தரை அல்லாத தேவனில்லை அவரே எந்தன் கண்மலையாவா அவரே எந்தன் கண்மலையாவா கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீர் எங்கள் பலன், எங்கள் கோட்டை. உம்மிலே நாங்கள் இந்த வேளையிலே அன்பு கூறுகிறோம் கர்த்தாவே. உம்மிலே நாங்கள் அன்பு கூறுகிறோம் கர்த்தாவே. முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரே உம்மிலே நாங்கள் அன்பு கூறுகிறோம். நீர் எங்கள் பலன் ஆண்டவரே, நீர் எங்கள் கோட்டை ஆண்டவரே. உம்மையே நாங்கள் சார்ந்து நிற்கிறோம் கர்த்தாவே. எங்கள் துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த அந்தி சாய்கிற வேளையிலே கர்த்தாவே எங்களுடைய துதி பலிகளை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. பலத்தினால் எங்களை இடை கட்டுகிற தேவன், மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை ஆண்டவரே ஓடச் செய்கிற தேவன் கர்த்தாவே. தடுக்கி விழுகிற தள்ளாடுகிற நேரத்திலே தூக்கி நிறுத்துகிற தேவன் கர்த்தாவே. பலவீன நேரங்களிலே கர்த்தாவே, மரண கட்டுகளின் மத்தியிலே நாங்கள் போகும்போது கர்த்தாவே எங்களுக்கு நம்பிக்கையை, எங்களுக்கு ஆண்டவரே பலத்தை கட்டளையிடுகிற தேவன். உண்மையே நாங்கள் துதிக்கிறோம். இந்த சாயங்கால வேளையில உண்மையிலே அன்பு கூறுகிறோம் கர்த்தாவே. உண்மையிலே அன்பு கூறுகிறோம் கர்த்தாவே. எங்கள் துருகமே, எங்கள் கேடகமே, எங்கள் தஞ்சமே, உண்மையிலே அன்பு கூறுகிறோம். திறந்த மனதோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு பேசும், எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களுடைய பிள்ளைகளை சுகமாக்குங்க கர்த்தாவே. தைரியத்தையும் ஆண்டவரே பலத்தையும் நீங்க கட்டளையிடுங்க கர்த்தாவே. இந்த பாடலில் நாங்கள் பாடின பிரகாரம் உம்முடைய பலன், உம்முடைய காருண்யம் சூழ்ந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விடுதலை கட்டளையிடுவீராக, அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை காண செய்வீராக, பயங்களை நீக்குவீராக. உம்முடைய சமூகத்திலே ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம். மாலை ஆராதனையில் எங்களோடு நீங்க ஆன்லைன் மூலமாய் கலந்து கொள்வது நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே போட்ட வசனத்தை உங்கள் மத்தியிலே வைக்க நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்திலே, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்திலே 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்ப்போம். 45:22. ஏசாயா 45:22. மிகவும் அருமையான ஒரு வசனத்தை
இந்த இடத்துல நாம் பார்ப்போம். பூமியின் எல்லையில், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, பாருங்க, ஆண்டவர் மிகவும் அழகா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள், எங்கும் எல்லை எங்கும் உள்ளவர்களே, எல்லாரையும், எல்லா ஜனங்களையும் நோக்கி கேட்கிற சொல்ற, என்ன பண்ணுமா? என்ன நோக்கி பாருங்க, என்ன நோக்கி பாருங்க. எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த இனமா இருந்தாலும் சரி, எந்த பாஷைக்காரர்களா இருந்தாலும் சரி, எந்த நாட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, உயர்ந்தவனா இருந்தாலும் சரி, தாழ்ந்தவனா இருந்தாலும் சரி, கல்விமானா இருந்தாலும் சரி, கல்வி இல்லாதவன், எல்லா ஜனங்களையும் பார்த்து கர்த்தர் இந்த இடத்துல சொல்றார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்க, என்னை நோக்கி பாருங்க, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும். ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். ரட்சிக்கப்படுவீங்க. அவரை நோக்கி பார்க்கணும், அவரை ருசிக்கணும், அவரிடத்துல பேசணும், அவரிடத்துல மன்றாடணும், அவரிடத்துல ஜெபிக்கணும், அவரை துதிக்கணும். இதைதான் கர்த்தர் விரும்புறார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கர்த்தர் சொல்லிட்டாருங்க, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே. அது கீழே இருக்க வசனத்தை பார்ப்போம். முழங்கால் யாவும் எனக்கு முன்பதாக முடங்கும், நாவு யாவும் என்னை கொண்டு ஆணையிட்டு இருக்கிறேன். எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கையிடும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா முழங்கால்களும், எல்லா ஜாதி பாஷைகளும், எல்லா மனுஷரும் அவருடைய நாமத்துக்கு கீழ்ப்படியணும். எல்லா நாவும் அறிக்கையிடும்னா எல்லா மொழி பேசுறவர்களும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடும். அதுதான் இந்த வசனத்துல திட்டம் தெளிவா சொல்லுது. அப்ப அவரை நோக்கி பார்த்தா ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு, கிருபை உண்டு, தயவு உண்டு, இரக்கம் உண்டு, நீடிய சாந்தம் உண்டு, பொறுமை உண்டு. உடைய தேவை எல்லாம் சந்திக்கப்படும். ஒரே வார்த்தையில் ரொம்ப திட்டம் தெளிவா சொல்லுது. அப்பொழுது ரட்சிக்கப்படுவீங்க, அப்பொழுது சுகம் அடைவீங்க, அப்பொழுது பலம் அடைவீங்க, அப்பொழுது உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும். அது கீழே போட்டிருக்கார், வேற ஒரு தெய்வம் இல்லை, நானே தேவன், வேற ஒருவரும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னாகுமோ புத்தகத்துல 21 அதிகாரம் 8-9. என்னாகுமோ 21 அதிகாரம். அந்த இடத்துல கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய தாசனுக்கு விரோதமாகவும் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. அவங்களுக்கு விரோதமா பேசினாங்க. எங்க வனாந்திரத்துல கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்துட்டாரு. வனாந்திரத்துல போகும்போது இப்படி பேசிட்டாங்க. அவங்க போய்கொண்டிருக்க அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல, போய்கொண்டிருக்க உபத்திரவத்தினால, ஒரே சாப்பாடு சாப்பிட்றதுனால, அவங்களுக்கு நாவுக்கு ருசியா எதுவும் கிடைக்கலன்றதுனால இப்படி ஆண்டவரை தூஷித்தாங்க. ஓ, ஆண்டவர் என்ன பண்றாரு? வசனம் 6ல, அப்பொழுது கர்த்தர் கொல்லிவாய் பிசாசு, கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பிவிட்டார். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், கொல்லிவாய் பிசாசு வருது, அங்க இருக்கு, இங்க இருக்கு.
ஊர்ல பேசுறது கேட்டோம். இங்கதான் இருக்கு கொல்லிவாய். அப்பொழுது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை, 6ஆம் வசனம், என்னாகும் 21:6. அப்பொழுது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். யாரு? கர்த்தர் அனுப்பினார். எதுக்காக அனுப்பினாரு? முறுமுறுத்தார். யாருக்கு விரோதமாய்? கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க. 2 காரியம் தப்பு செஞ்சாங்க. அப்ப ஆண்டவர் மனசு உடைஞ்சு அவர் என்ன சொல்றாரு? சாபத்தை அனுப்பி விட்டார் ஜனங்களுக்கு. அவர்கள் அந்த அனுப்பின உடனே அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் என்ன பண்ணாங்க? செத்து போனாங்க. செத்து போயிட்டு பாம்பு கடிச்சு, கொல்லிவாய் பாம்பு. ஆங்கிலத்தில் வெறும் சர்பன்ட்னு சொல்லியிருக்கு. தமிழ்ல மிகவும் தெளிவு கொல்லிவாய் சர்ப்பம். நானே இப்பதான் பாருங்க, கொல்லிவாய் சர்ப்பம் ஒன்று இருக்கு. அது ஜனங்களுக்குள்ளே அனுப்பி விட்டதுனால கடிச்சு ஜனங்க செத்தாங்க. அப்போ வசனம் 7 பாருங்க. அதனால ஜனங்கள் மோசேவிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினாலே, குற்றத்தை உணர்ந்து கொண்டார். குற்றத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு, தப்பிதங்களை அறிக்கையிட்டு, பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் மன்னிப்பார் சொல்லுது. அப்ப இந்த வசனத்தை பார்ப்போம். நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி, அப்போ அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் மோசே கிட்ட சொன்னாங்க. செஞ்ச தப்ப உணர்ந்தாங்க. செஞ்ச தப்ப உணரும் போது கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நம்ம பிள்ளைங்க எப்போ தப்பு பண்ணா நம்ம கிட்ட வந்து, ஆமா மம்மி டேடி நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம மன்னிக்கிறோம்ல, அதே மாதிரிதான் கர்த்தரும் அறிக்கை செய்து விட்டோம். ஆமா தெரியாம செஞ்சுட்டோம், மன்னிச்சிட்டோம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயமா மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, மிகவும் அன்புள்ளவர் நம் தேவன். அப்ப பழைய ஏற்பாட்டுல இப்படி நடந்தது போது மோசே சொன்னா ஆண்டவர் கேட்பாரு அப்படின்னு மோசே இடத்துல போய், எங்களுக்கு விண்ணப்பம் பண்ணிக்கொள்ளுங்க, எங்களால டைரக்டா போக முடியல, விண்ணப்பம் பண்ணி. அப்ப மோசே என்ன பண்ணார்? வசனம் 8. அப்பொழுது மோசே என்ன பண்ணார் பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொல்லிவாய் பிசாஸ், கொல்லிவாய் சர்ப்பத்தை உருவத்தை செஞ்சு அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ, பாதிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். ஒரே அடி பாருங்க. பழைய பாட்டுல பாருங்க, இது ஒன்றும் பெரிய மேஜிக் இல்லை. அந்த இடத்துல ஆண்டவர் அவங்கள மருந்தோ இல்ல டாக்டர்ஸோ எதுவும் செய்ய சொல்ல. அதே மாதிரி அந்த கொல்லிவாய் பிசாசு மாதிரி ஒன்று பண்ணி, கொல்லிவாய் சர்ப்பம் மாதிரி பண்ணி ஒரு கம்பத்துல கட்டி மேல வை. யாரெல்லாம் அதை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு பார்க்க சொல்லு, அவங்கள பார்க்க சொல்லு. அதை பார்த்த உடனே அவருடைய விஷம் நீங்கி போயிடும், பிழைப்பாங்க. அதாவது இது புதிய ஏற்பாட்டுல நடக்க போகிறத சிம்பாலிக்கா ஆண்டவர் பழைய ஏற்பாட்டை சொன்னார். ஏசாமி சிலுவையிலே அறையப்பட போகிறார். அவரை நோக்கி பார்க்கிறவங்க, நமக்காக பாடுபட்டார், நமக்காக பாவத்தை சுமந்தார், நம்முடைய மீறுதல்களை எல்லாம் மன்னித்தார். இப்ப சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார்.
அந்த இயேசுவை நம்ம பார்க்கும்போது நம்ம ரட்சிக்கப்படுகிறது. அதுதான் அது பழைய ஏற்பாட்டில் இவ்விதமாய் புதிய ஏற்பாட்டில் நடக்க போகிறதை பழைய ஏற்பாட்டில் சும்மா சொன்னார். இப்படி அந்த சர்ப்பத்தை தகட்டில் செஞ்சு அங்க வைப்பா, பிரான்ஸ் தகட்டில் மோசைக்கிட்டு சொன்னார். இப்ப பார்த்தா ஜனங்க சர்ப்பத்தையே வணங்கிட்டு இருக்காங்க. அவர் சொன்னார் இப்படி சர்ப்பத்தை வணங்குவானுங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சுன்னா முதல்ல இதெல்லாம் பண்ணிட்டு. இன்னைக்கு ஜனங்க ஆண்டவரை விட்டுட்டு சர்ப்பத்தை வணங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பாலையும் முட்டையும் தேனியும் ரெண்டத்தையும் ஊத்திட்டு இருக்கான். மனுஷன் பசியும் பட்டினியுமா செத்துட்டு இருக்கான். அவனுக்கு கொடுக்காம போயிட்டு அதுல இதுலயும் ஊத்தின்னு ஜனங்க வேஸ்ட் பண்ண. பாம்பு விஷம் உள்ளது, கடிக்கிறது. அது கடிச்சதுனால்தான் அவங்களுக்குள்ள பயம் வந்துருச்சு. ஆண்டவரை வேதத்துல கிளீனா சொல்லுது, அவன் அதை நோக்கி பார்த்தான் பிழைப்பான் என்று ஆண்டவர் பேசுற. மோசி இதை நோக்கி பார்க்க சொல்லிட்டான், பிழைச்சுவான். எல்லாரும் அப்படி சூழ்நிலைகள், நிறைய பேருக்கு நிறைய சூழ்நிலைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை. இப்ப எல்லா சூழ்நிலைக்கும் கர்த்தரை நோக்கி பாருங்க. அவ்வளவுதான். கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு விடுதலை. அவரை எப்படியாவது விடுவிப்பார். அவர் விடுவிக்கிற தேவன். இந்த இடத்துல பாருங்க, சும்மா நோக்கி பார்க்கணும், அவ்வளவுதான். பாம்பு வந்து கடிச்சது போச்சு, செத்துட்டே இருக்கான். அங்க பிரான்ஸ் தகட்ல பண்ணி அங்க போல் மேல அந்த கொம்புல கட்டி வைப்பா, பார்க்கட்டும். பார்த்தவங்க சுகம் அடைஞ்சாங்க. அதுல என்ன இருக்கு? கீழ்படிஞ்சாங்க. தலையை தூக்கி பார்க்கணும், அவ்வளவுதான். கஷ்டமே கிடையாது. தலையை தூக்கி பார்க்கணும். தலையை தூக்கி பார்க்காதவங்க செத்தான். பார்த்தவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. பார்த்தவங்க எல்லாம் சுகம் அடைஞ்சாங்க. பார்த்தவங்க எல்லாம் உயிரோட இருந்தாங்க. இந்த வேலையில கூட அவர் நோக்கி பாருங்க. யாரா இருந்தாலும் சரி, நீ யாரா வேணா இருக்க. ஆண்டவர் கிளீனா சொன்னார், பூமியின் எல்லை இல்ல இல்ல எல்லாரையும் என்ன நோக்கி பாருங்க. பூமியின் எல்லையில இருக்குது எல்லாரையும் என்ன நோக்கி பாருங்க. என்ன நோக்கி பாருங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் பக்கமா திரும்புங்க. கர்த்தர் ரட்சிக்கிற தெய்வம். கர்த்தர் உங்களை நேசிக்கிற தெய்வம். எல்லா மொழிகளும், எல்லா முழங்கால்களும் முடங்கும். எல்லா மொழி பாஷைகளும் அவர் நாமத்தை அறிக்கை செய்யுங்க. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்று மாறாதவர். அவர் நோக்கி பார்த்தார். அவர் நோக்கி பார்த்தவங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ரொம்ப சுலபமான காரியங்களை தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கார். நோக்கி பார்க்கணும். கண்டதை பேசிட்டு இருக்க கூடாது. அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், அவர் செய்வாராகும், அவர் பண்ணுவாராகும், சும்மா பேசிட்டு இருக்க. நம்பும் போது அப்படியே நடக்கும். அதுதான் வசனத்தை கொடுத்திருக்கார். இந்த வசனத்தின்படி அவர் செய்வார். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் வார்த்தைகள் ஒழிந்து போவது இல்லை அப்படின்னு வேதம் திட்டவட்டம் சொல்லி. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆன்லைன் மூலியமாய் ஆராதனையில நீங்க கலந்து கொண்டு இருக்கீங்க, பாக்குறீங்க, கேக்குறீங்க. கேளுங்க, இப்பவே கேளுங்க. ஆண்டவரே, என்னென்ன குறைகள் இருக்கு என்ன? ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நான் செஞ்சிருப்பேனா? என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சு பாருங்க. ஜெபித்து பாருங்க. கர்த்தர் செய்வார். கர்த்தர் நிச்சயமாய்
சுகப்படுத்துவார். கர்த்தர் நிச்சயமாய் விடுதலை செய்வார். கர்த்தர் நிச்சயமாய் காப்பாற்றுவார். கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்வார். எப்படியாவது செய்வார். அவருடைய அறிவு ஆராய முடியாது. ரொம்ப நல்ல தேவன். நிறைய உதவிகள் கர்த்தர் எனக்கு செய்திருக்கார். சொல்லிக்கொண்டே போலாம். எனக்கு கர்த்தர் செய்த நன்மைகள் பல. வேதத்துல சொல்லுகிறது ஐசாயா 55:6 55:6 ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 55:6 கர்த்தரை கண்டடையத்தக்கத்தில், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பாருங்க, கர்த்தர் தேடணும். சமீபமா இருக்கார். அவருடைய முகத்தை பார்க்கணும். அவரை நோக்கி கூப்பிடணும். எப்படி பார்க்க முடியும்? எப்படி அவரை நோக்கி கூப்பிட முடியும்? வேதத்தின் வசனத்தின் மூலம். வசனம் தான் கர்த்தர். வார்த்தை தான். இந்த வார்த்தையை படிக்க 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 இந்த வார்த்தை உங்களிடத்துல பேசும். இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். இந்த வார்த்தை உங்களுக்கு பலத்தை கொடுத்து உங்களுடைய பாவங்களை சுத்திகரிக்கும். உங்களுடைய பாவங்களை கழுவும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இது உண்மை உள்ள வசனங்கள். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை அவரை நோக்கி பாருங்க. வசனத்தின் பிரகாரமாய் அவரை நோக்கி பாருங்க. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் தேவன் இல்லை. ஆகவே எனக்கு அருமையான பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரிகள், கர்த்தரை விட்டுடாது. அவர் நோக்கி பாரு. அவர் நோக்கி பாரு. புதிய ஏற்பாட்டுல ஒரு சம்பவத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல பேதுருவும் யோவானும் சபைக்கு போனாங்க. அப்போ ஒரு பிச்சைக்காரன் பிச்சைக்கோட்டு கேட்டு வாசல்ல உட்கார்ந்து சப்பாணி, பிறவிலே சப்பாணி. அவன் நினைச்சு கூட பார்க்கல அவனுக்கு ஒரு சுகம் கிடைக்கும். அப்ப இவங்க 2 பேரும் போனாங்க. போயிட்டு என்ன நோக்கி பாரு, என் கண்ணை பாரு. அந்த பிறவி சப்பானி நினைச்சா ஏதோ இன்னைக்கு பெருசா கிடைக்க போகுது, பெருசா கிடைக்க போகுது, அதனால்தான் நோக்கி பாரு. ஆனா அவனை நோக்கி பார்த்த உடனே கரங்களை பிடித்து எழுந்து நட இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு தூக்கி விட்டான். வசனம் சொல்லுது, கால்கள், அவனுடைய முழங்கால்கள் எல்லாம் பலப்பட்டது. உடனடியாக அவன் எழுந்து நடந்தான். வேத சொல்லு. ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். வேத சொல்லு. துதித்து பாடினான். வேத சொல்லு. ஆண்டவரை துதிச்சான் சொல்லு. ஒரே நிமிஷத்துல நோக்கி பார்த்தான். நீங்க அநேகருக்கு நோக்கி பார்க்கறதுல தான் 1008 கேள்வி கேட்பான். கண்டதையும் கேட்டு அது எப்படி, இது எப்படி, அது எப்படி. ரொம்ப சிம்பிள்.
காஸ்பிள் வந்து ரொம்ப சிம்பிள். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும், அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று விசுவாசிக்கணும், அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் விசுவாசிக்கணும். எல்லா சம்பவமும் ஆவியாகிய நமக்காக அடிக்கப்பட்டார் விசுவாசி. விசுவாசித்து அறிக்கை செஞ்சாவே நீ ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் கண்களை திறந்தாரு, ஆண்டவரே என்னோட பேசு, ஆண்டவரே என்னோட தேவைகள் எல்லாம் சந்திங்க. இந்த உறவு பலப்படும், ஆண்டவருக்கு வளரும். வீட்டுக்கு பின்னாடி ஒரு செடியை வச்சா அந்த செடி எப்படி நீங்க தண்ணி ஊத்தி வளர்ப்பீங்க? ஓடி ஓடி போய் பார்ப்பீங்க, தேடி வளர்ந்துச்சா? அது வளருமா? வளர்ந்துட்டே இருக்கும் படிப்படியா படிப்படியா. அதே மாதிரி அந்த செடிக்கு என்ன பண்ணுவீங்க? தண்ணி ஊற்றுவீங்க, அந்த செடியை பாதுகாப்பீங்க. அப்படிதான் ஆண்டவர். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா மாத்திரம் போகாது. ஏற்றுக்கொண்ட பிறகு அனுதினம் வளரணும்னா வேதம் வாசிக்கணும், வேதத்தின்படி நடக்கணும், கீழ்ப்படியணும், ஜெபிக்கணும், ஆண்டவரை பாடி புகழணும். அப்போ ஆண்டவரோடு நேரம் செலவிடணும். இப்படிதான் நோக்கி பார்க்க முடியும். நோக்கி பார்த்தா அப்படியே வானத்தை நோக்கி பார்த்துக்கணும், வேதத்தை நோக்கி பார்க்கணும், வேதத்தின் வசனங்களை ஆராயும், வேதத்தினுடைய காரியங்களை அறிந்து கொள்ளும். ப்ராவர்ப்ஸ்ல நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் இப்படியா சொல்லுது, என் வார்த்தைகளை, 2ஆம் வசனம், நீதிமொழிகள் 2:2, நீ என் வார்த்தைகளை கேட்டு ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. இப்ப சொன்னல, என்ன நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கன்னு சொன்னல. அப்போ அதை பத்திரப்படுத்தி ஞானத்தை வா, ஞானம் என்பது கர்த்தர், ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல நாடி புதையலை போல தேடுகிற போது, புதையலை போல தேடுவாகில், தேடும்போது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், கர்த்தர் வாய் நின்று புத்தியும் அறிவும் வரும். அறிவும் புத்தியும் கர்த்தர் எடுத்து வரும், ஞானம் வரும். அப்படிதான் கர்த்தரை பார்க்க முடியும். இப்போ வசனம் சாய்த்து வெள்ளியை தேடுற மாதிரி. இப்ப நம்ம என்ன பண்றோம்? வேலைக்கு போறோம், வேலையில போய் வேலை செஞ்ச பிறகு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ 8 மணி நேரம் நம்ம செலவு பண்றோம் ஒவ்வொரு நாளும். வேலை செஞ்சு அந்த வெள்ளியை தேடி கொண்டு வரும், அந்த பணத்தை தேடி கொண்டு வரும், பணத்தை தேடி போறோம், வேலை செஞ்சு சம்பாதித்த கொண்டு வரும். அப்படி ஆண்டவருடைய சமூகத்துல வெள்ளியை போல உட்கார்ந்து வேதத்தை படிக்க, ஆண்டவரே என் கண்ணை திறந்துருங்க. அப்படி தேடும் போது ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார், ஆண்டவர் அறிவை கொடுக்கிறார், ஆண்டவர் புத்தியை கொடுக்கிறார், அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் சொல்றோம். அப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார், ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார், யோசனைகளை கொடுக்கிறார். இப்படி அநேக காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போறோம். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவரை நோக்கி பாருங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவத்தை சொன்ன, அவரை அந்த சர்ப்பம், கொல்லிவாய் சர்ப்பத்தை
மோசேக்கு சொல்லி மேல வைக்க சொன்னாங்க. அதை பார்த்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்காக போய் பாம்பு புத்தாண்ட நின்று பாம்பு பார்த்து சொல்லி அது இல்லை. கர்த்தரை நோக்கிப்பாங்க, கர்த்தரை நோக்கிப்பாங்க. பாம்பு கிட்ட போனா பாம்பு கடிக்கதான் செய்யும். பாம்பு கையில வலைய விட்டா பாம்பு கொத்ததான் செய்யும். ஆண்டவரை நோக்கிப்பாங்க, வேதத்தை நோக்கிப்பாங்க. வேதம் மிகவும் அவசியம். யாரா இருக்கலாம், நீ எந்த மதமா இருக்கலாம், எந்த இனமா இருக்கலாம், எந்த மொழி பேசலாம், எல்லாருக்கும் தேவன் ஒருவர். எல்லா முழங்கால்களும் எல்லா நாவுகளும், எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கையிடும் என்று வேதம் சொல்லுது. ரோமர்ல என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10, 11. ரோமர் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலருக்கு அடுத்தது ரோமர் புதிய ஏற்பாட்டில் 10ஆம் அதிகாரத்தில் இங்க பாருங்க, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசிதான் ரட்சிக்கப்படுவார். அதான் கர்த்தரை நோக்கி பார்க்க. உன் சூழ்நிலையில, உன் பயத்துல இருந்து, பிசாசு பிடியில இருந்து, ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்து, ஒரு தெளிவில்லாத இதுல இருந்து, சூசைடல் ஸ்பிரிட்ல இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்க. மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு வேதம் சொல்றது. ஆகவே பாருங்க, 9ஆம் வசனத்தில் நீ என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு ரொம்ப சுலபம், ஈஸி. விசுவாசிக்கணும், செய்யணும், நோக்கி பார்க்கணும். அப்புறம் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணணும். அவ்வளவுதான். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கணும், ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை செய்யணும். 11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு விசுவாசிக்கிறியா தம்பி, தங்கைகளை, தேவனுடைய பிள்ளைகளை, நண்பர்களை? விசுவாசி. வியாதி படுக்கையிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்வார். கர்த்தரோடு இருக்கிற அனுபவம் மிகவும் பாக்கியம். ஒன்றுமில்லாத இந்த தேசத்துக்கு வந்த கர்த்தர் படிப்படியா ஆசீர்வதிச்சார். படிப்படியா ஆசீர்வதிச்சார். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார், என் மீறுதல்களை எல்லாம் மன்னித்தார், என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். ஒரு வேலையை கொடுத்தார், மனைவியை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், வேறு தேசத்துல சபையை கொடுத்தார். இதெல்லாம் ஆச்சரியமான காரியம். உங்களுக்கு சொன்ன புரியாது. வேறு தேசத்துல வந்து ஒரு சபையை கொடுக்கிறது பெரிய விஷயம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் பலத்தை கொடுத்தார், கர்த்தர் தைரியத்தை கொடுத்தார், கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார், கர்த்தர் அறிவை கொடுத்தார், கர்த்தர் புத்தியை கொடுத்தார், கர்த்தர் வழிகளை சொன்னார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகள், நீங்க எந்த சூழ்நிலையில கடந்து போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா கர்த்தருக்கு அவர் உண்டாக்கி, அவர் உங்களை உண்டாக்கி உங்களை பேர் சொல்லி அழைத்து உங்களோடு பேசுகிற தெய்வம், முகமுகமாய் பேசுவார், ஒரு காரியங்களை குறித்து பேசுவார். ஆகவே அவரை நம்புங்க, அவரை நம்புங்க.
அவரை நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் வேதம் சொல்லுங்க. செழிப்பீங்க. அதாவது இந்த மரம், தண்ணீர் அண்டையிலே இருக்கிற மரம் வித்தியாசம், தண்ணீர் இல்லாத இடத்துல இருக்கிற மரம் வித்தியாசம். தண்ணீர் அண்டையில இருக்கிற மரம் செழிப்பா பச்சையா, ஏன்னா தண்ணீரை இழுத்து கொண்டே இருக்கு. செழிப்பு செழிப்பு செழிப்பு. அதே போல நீங்க செழிப்பீங்க, அனுதினம் செழிப்பீங்க. பிள்ளைகள் செழிப்பாங்க, நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, சமாதானமா இருப்பீங்க, ஒருவருக்கு மேல ஒருவர் அன்பு செலுத்துவீங்க. வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். வாழ்க்கையில எல்லா படிகளையும் எல்லா தடைகளையும் எப்படி தாண்டணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். அதுக்காக தான் இந்த வேதத்தை கொடுத்துருக்கு. ஆகவே அவர் நோக்கி பார், அவர் நோக்கி பார்த்த உங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. நான் ஏற்கனவே சொல்ல, யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல 28 யோவான் 10:28. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், புதிய ஏற்பாட்டில் 28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அதுக்கு முன்னாடி வசனம் ஒரு உதாரணத்துல சொல்ற, ஆடுகளை போல என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என் பின்னே செல்கிறது. அதாவது ஒரு மேய்ப்பன் அந்த ஆடுகள் எப்படி அவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போதோ, அது போல வேத வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நீ போகும்போது, வேத வசனம் போதகர்கள், உங்களுடைய சபையின் போதகர்கள் உடைய வார்த்தை கேட்டு அவர் சொல்கிற பாதையிலே நீங்க நடந்து போகும்போது நித்திய ஜீவன், அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவர். இந்த பூமிக்கு பிறகு நித்திய ஜீவனும், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அந்த நித்திய ஜீவன் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஒருத்தர் கூட ஆண்டவருடைய கையிலிருந்து உங்களை பறிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் வசனங்கள் மிகவும் முக்கியம். சாப்பாட்டை கூட நீ மறந்துடலாம், 3 நாள் சாப்பிடனாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய வேத வசனத்தை உணவா ஏற்றுக்கொள், சாப்பிடுங்க. அதுக்காக பட்னியாலாம் இருக்காங்க, கிடைக்கும் போது சாப்பிடுங்க, கிடைக்காதப்போ வேத வசனத்தை சாப்பிடுங்க. ஆண்டவர் அந்த வசனங்கள் மூலியமா பேசு, வசனங்கள் உங்களை போஷிக்கும், வசனங்கள் உங்களை பலப்படுத்தும். இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வாங்க, ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் நான் துதிப்பேன், எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய முகத்தை நான் பார்ப்பேன். வனாந்தரத்துல அந்த ஜனங்கள் பார்த்தாங்க, அவங்களை எல்லாரையும் ரட்சித்து அவங்களை எல்லாரும் உயிரோடு இருக்க செய்ய. இந்த பஞ்சகாலம் முடியும் போது கர்த்தர் உங்களை பார்ப்பார், பாதுகாப்பார், உங்க தேவைகள் சந்திக்க, ஏன்னா அவர் தான் உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன். ஐசையா 45
12 இப்படியே சொல்லுது. ஐசையா 45:12. ஐசையா 45:12. நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷர்களை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகள் சர்வ சேனைகளையும் நான் கட்டளையிட்டேன். நீங்களாம் நாம எல்லாம் கர்த்தர் உண்டாக்கினோம். எல்லாரையும் கர்த்தர் உண்டாக்கினார். ஆகவேதான் இந்த வசனம் சொல்லு, அப்பா அம்மா நமக்கு இருக்காங்க, இருந்தாலும் வேதம் மனுஷனுக்குள்ள அனுப்பப்பட்ட ஆவி நாசியில சுவாசம், சுவாசிக்கிறமே சுவாசம், கர்த்தரிடத்துல வந்த தீபம் வேதவசம். ஆகவே இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வாங்க. நானும் என் வீட்டாளர் சேர்ந்து கர்த்தர் நோக்கி பார்ப்போம். பாதி பேர் கர்த்தர் நோக்கி பார்ப்போம், பாதி பேர் வேற எதையாவது நோக்கி பார்த்துட்டு இருப்போம். கர்த்தர் நோக்கி இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வாங்க. ஆண்டவர் நோக்கி பாரு. ஆண்டவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்றதே இல்லை. ஆண்டவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்றதே இல்லை. ஆண்டவர் சொல்லுவார். கேட்கிறவங்க கீழ்படிஞ்சவங்க பிழைப்பாங்க, கீழ்படியல அவ்வளவுதான் வசனத்தில். அதுவே கர்த்தர் நிச்சயமா உங்களோட பேசியிருப்பா, நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆங்கில ஆராதனை நடக்குது, மாலையில 4:30 தமிழ் ஆராதனை. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க எங்க இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோட கண்ணீரை கேட்பார். கர்த்தரோட கண்ணீரை கேட்பார். என்ன சூழ்நிலையில் கடந்து போனாலும் சரி, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க, ஆண்டவரே என்னை ரட்சிங்க, என் பிள்ளைகளை ரட்சிங்க. என்னென்ன காரியங்கள் இவ்வளவு கஷ்டமா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, பணம் இல்ல, சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருக்கு, சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க, வேலை கொடுங்க, பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வு கொடுங்க, மனைக்கு சுகம் கொடுங்க, கணவனுக்கு சுகம் கொடுங்க, எல்லாம் அடிமை தனத்தின் ஆவி போகட்டும். ஜெபம் பண்ண கர்த்தர் கேட்பார். ஏன்னா சபை அவருடைய சரீரம், அவர் தலை சரீரம். இந்த சரீரம் நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும். இந்த சரீரம் சுகமா இருக்குன்னா தலை சும்மா இருக்காது. சரி, நமக்கு தண்ணி தாக எடுக்கணும், தண்ணி எடுத்து நம்ம என்ன பண்றோம், பசிக்குதுன்னா நம்ம சாப்பிடுறோம். அப்படிதான் அப்ப சரீரமாகிய சபையை கர்த்தர் சந்திப்பார், தேவைகளை சந்திப்பார். நீங்க தான் அந்த சபை, நீங்க தான் தேவனுடைய ஆளு, நீங்க தான் தேவனுடைய ஆளு, நீங்க தான் சபை. ஜெபம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. அருமையான இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க. உங்க நோக்கி பார்க்கிறாங்க, உங்க நோக்கி பார்த்து கொண்டு இருக்காங்க, வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஆண்டவரே இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளை தொடுங்க. என்னென்ன சூழ்நிலைகள், பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விடுதலை செய்யுங்க. கடன் பிரச்சனை பாரத்தில் இருக்கிறவங்களை இப்பொழுதே விடுதலை செய்யுங்க. வியாதியில் இருக்கிறவங்களை இப்பொழுதே விடுதலை செய்யுங்க. குடும்பத்துல சூழ்நிலைகள்ல கணவன் மனைவி பிரிவினைகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். ஒற்றுமையை கட்டளையிடுங்க. பிள்ளைகள் மத்தியில இருக்கிற எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களை எடுத்து போடுங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, நீர் நீதி உள்ள தெய்வம், நீர் சகாயம் செய்கிற தெய்வம். உம்மை நோக்கி பார்க்க சொல்லுங்க, உம்மை நோக்கி பார்க்க சொல்லுங்க. உம்மை நோக்கி பார்க்கிறாங்க ஆண்டவரே. பிள்ளைகள்
நோக்கி பார்த்தவங்க எல்லாருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்து வேதம் சொல்லு. நோக்கி பார்த்தவங்க எல்லாமே ரட்சிக்கப்பட்டாங்கன்னு வேதம் சொல்ல. நீர் மரித்தோரில் இருந்து எழுப்பினீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் அறிக்கையிடுகிறோம். பிள்ளைகள் அறிக்கை ஆசீர்வாதம் சுகத்தை பலத்தை நாங்கள் விடுவிக்கிறோம். எல்லா கன்ஃபியூஷன் ஸ்பிரிட் எல்லாம் இயேசுவின் நாமத்தை கட்டி அப்புறப்படுத்துகிறோம். எல்லா வியாதிகள் தீரா வியாதிகள் நீங்கி போகட்டும். இப்பொழுதே 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 நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், விடுதலை வரட்டும், ஆயுசு நாட்கள் பெருகும்படி செய்யுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கட்டும், குடும்பங்கள் நல்லா இருக்கட்டும், செழிப்பா இருக்கட்டும், எல்லாம் செழிப்பா காணப்படும். செழிப்பு கட்டளையிடுங்க, செழிப்ப கட்டளையிடுங்க ஆண்டவரே, செழிப்ப கட்டளையிடுங்க. பாரங்கள் நுகங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும், வறுமை நீங்கட்டும், வறுமை நாவி நீங்கி போகட்டும், எல்லா வறுமை நாவி நீங்க போகட்டும், கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், இப்பொழுதே இப்பொழுதே உடையட்டும். பரம்பரை பரம்பரையா ஏழை கட்டுகள் உடையட்டும், எல்லாரும் செல்வம் சீமானாக்கு வசனத்தின்படி ஆசீர்வதிங்க. நிரப்புங்க நிரப்புங்க, ஆவியானவரை நிரப்புங்க. எல்லாரையும் உண்டாக்கினவர் நீர்தான் வேதம் சொல்லுகிறது. பூமியை படைச்சு, வானத்தை படைச்சு, சூரியனை சந்திரனை படைச்சு, மனுஷனையும் படைச்சு வேதம் சொல்லு. எல்லாரையும் நீங்க படைச்சிருக்கீங்க. ஆசீர்வாதம் துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உம்மை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.